வணக்கம் விவசாயிகளே. நம்ம கொய்யா செடி போட்டு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு. இப்போ 1-2 காய் வருது. காயோட சைஸ் பார்த்திங்கன்னா இந்த காயை பாருங்கள். எல்லா காயுமே நல்லா தான் இருக்குது. இதுக்கு நம்ம அடி உரமாக என்ன போடுறோன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியம் மேலே தெளிக்கிறோம், மீன் அமிலம் அடிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புண்ணாக்கு போடுறோம். புண்ணாக்கு பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு எப்படியோ ஒரு 1/4 கிலோ புண்ணாக்கு வைக்கிறோம். இது கிட்டத்தட்ட இந்த 6 மாதத்தில் ஒரு 6-7 உழவு ஓட்டியிருப்பேன் வண்டியில். அப்பயும் மழை தொடர்ந்து பெய்யுறதுனால இதில் பார்த்திங்கன்னா கோரை, அரிங்கொருத்தான் பில்லு, சார்வலை இதெல்லாம் மொழியுது. செடிக்கும் இதுக்கு மேலே களை வெட்டணுமானா அதோட வேர் இந்த செடிக்கும் அந்த செடிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கட் ஆகிடும் வேர். அதனால் இந்த களை வெட்டாமல் வேறு என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா, பக்கத்தில் அறுவடை பண்ணேன். அந்த அறுவடை கைனில் வைக்க மழையில் மொத்தம் நனைஞ்சு போச்சு. இப்போது ஆள் இல்லாத பற்றாக்குறை, களையும் வெட்ட முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நானே எடுத்துன்னு இது போல் எங்கே புல்லு, இந்த பசரைக்கீரை, சார்வலை அதிகமாக இருக்கோ அங்கே எல்லாத்தையும் போட்டு மூடிடுறோம். மூடுறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, கீழே இருக்கிறவங்க அப்படியே அந்த ஹீட்லேயே அவிஞ்சிடும் கீழே. இது ஒரு 3 மாதத்துக்கு நம்ம அப்படியே பார்த்துருந்தோம்னா, 4ஆவது மாதம் பார்த்திங்கன்னா இந்த மழையில் அப்படியே அதுவும் மக்கி போயிடும். செடிக்கு உரமாக ஆகிடும் இந்த வைக்கோல். ப்ளஸ் நம்மளுக்கு களையும் கண்ட்ரோல் ஆகும். களை வெட்டுற கூலி கொஞ்சம் மிச்சமாகும். செடி அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மழை காலத்தில் நம்ம ஜனவரியில் பார்த்திங்கன்னா செடி ஃபுல்லாகவே மூடிடும். இது அப்போ நம்மளுக்கு இன்னும் களை கொஞ்சம் கம்மியாகிடும். திருப்பி இது போல் அறுவடை பண்ண சொல்ல கொஞ்சம் எடுத்துன்னு போட்டு எங்கெங்கே இந்த பசரைக்கீரை இருக்கோ அங்கெல்லாம் போட்டு நம்ம மூடிட வேண்டியது தான். எவ்வளோ பசரைக்கீரை இருக்குது.